ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8, 11 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல. அப்பொழுது விடியற்கால வெளுப்பு. விடியற்கால வெளுப்பு எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும், பிரைட்டா இருக்கும். வெளுப்பை போல உன் வெளிச்சம். உன் வெளிச்சம். நீங்க சொல்லுங்க, உங்க மார்பல கரை வச்சு ஏன் வெளிச்சம் எழும்பும்? நான் டார்க்கா இருக்குன்னு சொல்றேன், அழகா இல்லைன்னு சொல்றேன்னா இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள எழும்ப போகுது. என்னுடைய கஷ்டம்லாம், வியாதி, துன்பம், இல்லாமை, நெருக்கம் எல்லாம் மாறி ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போறாரு? வெளிச்சம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். பாருங்க, சுகவாழ்வு, நீதி, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. பாருங்க, கடைசியில் என்ன வருது? கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. வியாதி எல்லாம் உன்னால படுத்து போகும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியாக உங்கள் மேலே இறங்க போகிறது. எத்தனையோ பாடுகள் வரலாம், ஆனால் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள். இன்றைக்கு இயேசு அழைக்கிற ஊழியத்துக்கு மட்டுமல்ல, இந்த எஸ்தர் ஜெப ஊழியத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கரங்களை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாமா? கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறார். கர்த்தர் உங்களை தொட போகிறார். வியாதியோ பயப்படாதீங்க, பிரச்சனையோ பயப்படாதீங்க. கர்த்தருக்கென்று நான் உழைக்கணும், கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்கென்று நான் ஷைன் பண்ணணும். அது எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? அத்தனை கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. ஒருவராவது வெறுமையாய் போவதில்லை, ஒருவராவது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசினக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ போதும் அப்பா, போதும் போதும் போதும். யுவர் எனஃப் ஃபார் us. எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடியும் அப்பா, ஒவ்வொருடைய கரங்களையும் பற்றிக்கொள்ளும். தடவி கொடுப்பா, தடவி கொடுப்பா. அவளுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன். யூ நோ வாட் தே நீட் ஃபாதர். அவளுக்கு என்னது தேவை, என்னது தேவை, என்ன வேணும்? பணம் வேணுமா? பொருள் வேணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய பிரசன்னம் வேணுமா? ஆண்டவரே, பாவ மன்னிப்பு வேணுமா? பரிசுத்த வாழ்க்கை வேணுமா? ஆண்டவரே, இப்பொழுது கொடுப்பா. வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? நீ தொடும் ஆண்டவரே. ஆம்பா, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. மகிமை 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 இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயில, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பிள்ளைகளோடு நீ செல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். கஷ்டத்தை எல்லாம் தேடி பாருங்க, அங்க இருப்பதில்லை. வியாதியை தேடி பாருங்க, அங்க இருப்பதில்லை. கஷ்டம், கண்ணீர் இருப்பதில்லை. சமாதான குறைவு இருப்பதில்லை. பணம் இல்லாம இருப்பதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி இருக்கு, நிறைவாயிருக்கு, நிறைவாயிருக்கு, நிறைவாயிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டா. பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டதற்காக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. உங்களுடைய வியாதிகள் எல்லாம் தேடி பாருங்க, அங்க இருப்பதில்லை. கண்ணீர் எல்லாம் தேடி பாருங்க, அங்க இல்லை. ஆண்டவர் உங்களை புதிதாக்கி இருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை நிரப்பி இருக்கிறார். Thank you Father. நன்றியோடு ஸ்தோத்திரம்.